ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது மொறு காலிஃப்ளவர். மொறு காலிஃப்ளவர் செய்வது எப்படி என்று நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் ஆன்லைன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். முதலில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சிறிதாக நறுக்கி வைத்துள்ளேன். இப்போது சுடு தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலிஃப்ளவருடன் சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டும். சேர்த்து நன்றாக கலந்துவிட வேண்டும். அவ்வாறு நன்றாக கலந்துவிட்ட பிறகு சுடு தண்ணீரை இதில் ஊற்ற வேண்டும். ஊற்றி நாம் 5 நிமிடம் அப்படியே வைத்துவிட வேண்டும். நாம் அப்படியே வைத்துவிட வேண்டும். 5 நிமிடம் கழித்த பிறகு சுடு தண்ணீரை வடித்துவிட வேண்டும். வடித்துவிட்டு குளிர்ந்த நீரில் 2 முறை வாஷ் செய்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்தால்தான் இதில் உள்ள புழு பூச்சிகள் செத்துவிடும். அவ்வாறு எடுத்தால் நமக்கு தேவையான காலிஃப்ளவர் கிடைக்கும். இப்போது காலிஃப்ளவருடன் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொள்ள வேண்டும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொள்ள வேண்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்க வேண்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம். நான் இன்று அதை சேர்க்கவில்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தால் காலிஃப்ளவர் மிகவும் சிறந்த சிவப்பு கலராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்க வேண்டும். சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் நாம் இதை நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ரெடி பண்ணதை நாம் ஒரு 15 நிமிடம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு கடாய் வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு இந்த காலிஃப்ளவரை நாம் அதில் சேர்க்க வேண்டும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து பொரித்து எடுத்தால் நமக்கு தேவையான மொறு காலிஃப்ளவர் ரெடி.